ஜெர்மனில் இருக்கிற அக்கா ஒரு ஆளோட பர்த்டே. பணத்தில் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சாப்பாடு கொண்டே கொடுங்க சரி சமைச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று சமைக்கிறதுக்கு தான் வலிக்கிட்ட நாங்கள் இன்றைக்கு விடியவே சமைக்க கொண்டு போக மாட்டோம். ஆனால் வந்து கொண்டு இருக்குது இதை கட்டி வச்சுக்காக நாங்கள் பருப்பு பால் கறி, கேரட் சாம்பல், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், அப்பளம், மிளகாய் பொரியல். ஓகே எண்ணெய் அடுக்கப்படுது. ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு எஸ்எஸ்ஏ பிளாக். இன்றைக்கு எங்களை சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் என்ன உங்களுக்கு தெரியாது, வளமையாக சொல்கிற மாதிரியே சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமாண்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெர்மனில் இருக்கிற அக்கா ஒரு ஆளோட பர்த்டே. அவங்க வந்து ரெகுலராக என்னோட கதைக்கிற அக்காவோட பர்த்டே. இன்றைக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னா, முதல் சொல்லியிருந்தாங்க சஜி என்னுடைய பர்த்டேக்கு வந்து நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்போ நடக்கிற சூழ்நிலையில் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து வெள்ளத்தால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போய் சாப்பாடு கொண்டே கொடுங்க சரி சமைச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கட்டாயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் நேற்று சமைக்கிறதுக்கு தான் வலிக்கிட்ட நாங்கள் இன்றைக்கு விடியவே சமைக்க கொண்டு போக மாட்டோம். ஆனால் வந்து சமைக்கல சூழ்நிலை என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை எல்லாருக்குமே காய்ச்சல் வருத்தமாயிட்டு. எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வளமையை விட வந்து குரல் எல்லாம் மாறி கண்ணெல்லாம் கலங்கி தொண்டையெல்லாம் மடக்கி போயிருக்கு, சரியான ரத்தம். அதனால் எங்களுக்கு வந்து சமைக்க இல்லாத சூழ்நிலையாக போயிட்டு, அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட மெல்லாவில் இருக்கிற கடை, அந்த அண்ணாட கடையில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். அந்த அண்ணாட கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்ணா சொல்லியிருந்தேன் என்னென்னா, தங்கச்சி இந்த சாப்பாடு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு அடுத்த ஆர்டரை தாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நேரம் வந்து 11 மணி ஆகிட்டு நாங்கள் யாழ்ப்பாணம் போக்குறோம் சாப்பாடை கொண்டு. அப்போ இங்கே வந்துட்டோம், பார்சல் கட்டி கொண்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் பார்சல்லாம் கட்டாக கிடக்கு, அதையும் எடுத்துக்கொண்டே நாங்கள் வந்து கொடுப்போம். உண்மையாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல் சொல்லணும், பிறந்த நாள் வாழ்த்துக்களை முதல்ல சொல்லணும். சொல்லுங்க ஸ்ரீ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அதோட வந்து இந்த பிறந்த நாள் அண்டு இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறது உண்மையிலுமே நல்லது. ஓகே வாங்க, இப்போ போய் நாங்கள் சாப்பாடு என்ன சாப்பாடு பார்த்துட்டு கட்டி எடுத்துக்கொண்டு போவோம். சாப்பாடு கட்டு கொண்டு இருக்குது இதை கட்டி வச்சுக்காக என்ன சாப்பாடு தெரியுங்களா காட்டுறதுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணா சொல்லி தான் திருப்பியும் சொல்லணும்னு சொன்னால் தங்களோட சாப்பிட்டு பார்த்துட்டு அடுத்த உடல் கரெக்டாக சொல்லிடுது. கரெக்டாக இன்றைக்கு இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லணும். அந்த சாப்பாடை நான் வந்து பார்க்க வேணுங்க, நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு வடிவ மஞ்சள் சோறு, பூசணிக்காய் மரவள்ளிக்கிழங்கு, பருப்பு பால் கறி, கேரட் சாம்பல், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், அப்பளம், மிளகாய் பொரியல். ஓகே பார்த்தீங்களா சாப்பாடை இதான் வந்து இன்றைக்கு நாங்கள் கொடுக்க போகிற சாப்பாடு. 4 கறியோட அப்பளம் மிளகாய் நல்லா இருக்குது பார்க்கவே. என்னம்மா இப்போ இப்படியே வேண்டியது. ஓகே இப்போ பார்சல் வரைக்கும் நான் பார்சல் கட்டுப்பட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து பெரிய பாசலம் கட்டுறோம், மற்ற வந்து சின்ன பாசலம் கட்டுறோம். அதாவது வந்து 2 பிரிச்சிங் கட்டுறோம். ஏன்னு சொன்னாங்க சின்ன பிள்ளைகளுமே இருக்கணும், அதனால வந்து சாப்பாடு அநியாயமாக்காமல் நாங்கள் வந்து சின்ன பாசலமாக வந்து கட்டி கொண்டு போகிறோம். அதுவுமே வந்து அவங்க தான் ஐடியா சொல்லியிருந்தாங்க, சரி இப்படி செய்யுங்க, என்னன்னு சொன்னால் சாப்பாடு அநியாயம் போகாமல் சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சமாக கட்டினா நல்ல மாதிரி இந்த மாதிரி. ஓகே இப்போ சாப்பாடு கட்டினோன்னா நாங்கள் கொண்டு போவோம். ஓகே சாப்பாடு நல்லா இருக்குமோ? இப்பயும் சாப்பிடல இல்லை இல்லை என்ன சார் எனக்கு வேணாம், நீங்கள் சாப்பிட்றேன் சாப்பிடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க. ஓகே அப்போ சொல்கிற மாதிரி இப்போ நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து ஓகே
ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அக்கா வந்து சாப்பாடு போட்டுருந்தேன் எனக்கு கறியல் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் இப்போ சாப்பிட்டு பார்ப்பேன் அஸ்மிக்கு வேணுமா சாப்பாடு அஸ்மி விடிய வரனே கொஞ்சமாக சாப்பிட்டு ஆ குடிச்சிட்டு வந்த அஸ்மியும் போய் சொல்கிறேன் போய் சொல்ல கூட அப்படி நல்லா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கு ஓகே ஆர்டர் கொடுக்கலாம் இன்னொரு சொல்ல வளமே அவங்களுக்கு தெரியும் நாங்கள் சமைச்சு தான் கொண்டு போனாங்க இன்றைக்கி எல்லாருக்கும் மேலே ஆகட்டத்தில் கடையில் ஓடி போனாங்க நான் சாப்பாடும் ஓகே நல்லா இருக்கும் மீனையும் கொடுப்பவே நான் சாப்பிடுவேன் ஓகே நாங்கள் சாப்பிட்டு சாப்பாடு பாசம் கட்டணும் கட்டி போட்டு கடையை கொடுப்போம் எண்ணெய் அடுக்கப்படுது ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொடிகாமத்துக்கு வந்துட்டோம் அக்காக்கள் மாமியாக்கள் எல்லோரும் என்ன இருந்தாங்க முன்னுக்கு ஒரு அண்ணா தான் பாதை காட்டி கொண்டு நிற்கிறேன் வாங்க போவோம் முன்னுக்கு இந்த ஆட்டோவில் போகிற அண்ணா தான் எங்களுக்கு பாதை காட்டி கொண்டு போகிறேன் போய் சாப்பாடை கொடுப்பவே நான் என்ன ஓ ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டோம் இப்போ சாப்பாடை கொண்டு கொண்டு கொடுப்பாங்க சேர்ச் ஒன்றுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் இங்கே கொடுப்பாங்க அஸ்மிமா அவே போக வலிக்குதான் தெரியுமா உங்களுக்கு இல்லையே ரித்திக் இங்கே வாங்க அம்மாட்ட வாங்க அம்மாட்ட கையை பிடிங்க ஆ என்ன செய்ய போகிறோம்டா சாப்பாடு கொடுக்க மற்ற பக்கம் கொண்டு போகிறோம் அக்கியா கையில் பவனம் கீழே பார்த்து கொண்டு போகணும் கீழே 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 பார்த்து மச்சம் இருக்கு எப்ப எதுல வச்சு கொடுக்குறீங்க உள்ளுக்கு தானே வெளியிலே எடுத்துட்டாங்க கொடுங்க சேசன் எடுத்து எங்கட காசு எடுத்தாங்க கறி இல்லையா கறி இல்லையா மிளகறி வேணுங்க மிளகறி ஜெர்மன்ல இருந்து கொடுக்குறாங்க அவ வந்து அவங்களோட பர்த்டேக்காக இப்படி உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்க சொல்லி சொன்னவன் அவாக்கு ஒருக்கா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லி விடுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் நன்றி இது மச்சவ இல்ல இது மரக்கறி மச்சப்பா செஞ்சாலடா ஓ தம்பினா தம்பி மச்சமா டேய் வெளியில குடுவாக்க போனே சாப்பாடு வலை மண்டி வச்சு போய் குடுவல போய் அவங்க இப்ப போனே இப்போவும் தண்ணி இருக்கு இந்த அளவா ஜீது இந்த கலோரங்கள சலப்பு சலப்பு மற்றது புள்ளதான் புள்ள ஆடா வந்து நாங்க இருக்கு புள்ள கதைச்சு சொல்லுங்க அது மெண்ட ஒடிச்சிடுதல்ல விட்டுட்டேன் இது கார போட்டு இல்ல வந்து முழுக்கு இலைக்கு அதுக்கு டைப் ஒரு தரப்பால் முந்த நாள் எடியோ வரைக்கும் நான் காய்ச்சினேன் தரப்பால் தாங்கும் பேசுறாள் தர மாட்டேன்டா
பார்க்குறேன் வந்து பார்த்துருக்கேன். அங்காலையும் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தது சாப்பிட அதுக்குள்ளே இருக்கக்கா வேற எங்க இருக்கணும் ஆக்காது அங்கே கொடுப்போமா வேற என்ன அங்காலையும் முடிஞ்சு அது மஞ்சள் இதற்கு எடுத்து நீங்கள் தேவை பார்க்குறோம் மலையிலே எடுத்துட்டு வரோம் அம்மா அப்பா எல்லாரும் எடுத்துட்டு இல்லையா நீ அது சின்ன பசங்க அங்கே ரெண்டு பாசல்லாம் தரப்பால் தரப்பால் இதுதான் தரப்பால் சதி இப்ப நான் எடுத்தனா கீழே போடுறது அங்க போவீங்க தண்ணி எல்லாம் மாத்திட்டோம் கூட முத்தத்துல நிக்குது இப்ப நிக்குது அப்ப இதெல்லாம் பத்தி முடியத்தான் போவீங்களோ இதுக்கு போடுங்க அஞ்சாறு போட்டு விடுங்க 6 பாசல் தந்தது எத்தனை பாசல் தந்தது 7 பாசல் 7 போடுங்க அஞ்சு பாசல் 3 மண்டா போடுங்க நீங்க இங்க அரிப்பீங்க அம்மா தரப்பாலம் போட்டு இந்த ஜிஎஸ்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் டிஎஸ் நாங்களே ஏற்றினோம் உங்கள்ட்ட சாப்பாடு கொடுக்குறாங்க பொம்மை நடத்து தான் என்ன கொடுக்கணும் டிஎஸ் பென்ஷன் நடத்து தான் கொடுக்கணும் நீங்கள் ஜிஎஸோட நம்பரை தந்தால் கழிச்சு போட்டு இன்னும் எடுத்து போட்டு கொடுக்கணும் அவள் லிஸ்ட் தந்தால் தான் முடிவு நான் வந்து தற்காலிகமாக கனெக்ட் பண்ணியிருக்கிற உத்தியோகத்தை மட்டும்தான் ஜிஎஸ்கிட்ட கேட்டுட்டு ஜிஎஸ் தான் கொண்டு வந்து கொடுக்கலாம் என்ன உறுப்பினாலும் இதுக்கும் நாங்கள் நீங்கள் கேட்டு சாப்பாட்டுக்கு நேற்று கேட்டு ஜிஎஸ் கேட்டு பென்ஷன் கேட்கறது தான் நீங்கள் எனக்கு சும்மா இல்லை கொடுத்தா அப்புறம் முகாம் இதில் கழிச்சு ஒரு சாப்பாடு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு வந்து ஊருக்கு பார்க்க போதான் திரும்ப நாங்கள் கோயில தான் போய் திரும்பி தான் ஒரு குறிப்பிட்ட தெரிஞ்சுட்டோம் அவைக்கு இவ்வளோத்துக்கு வந்துட்டு தான் நீ அப்படி ஊர் பார்க்க போகிறோன்னு சொன்னால் போட்டு மிஞ்சினும் கொண்டாந்தா தான் அவையாக கொண்டு போவோம் மற்ற முடியாது அங்கே வந்து தண்ணி நின்று தண்ணிக்கு அப்படி இருக்கு 4 நாள் மட்டும் சொல்றேன் நாங்களும் இப்ப உங்களுக்கு தனியா தரையில இப்ப இவர் சொல்லிட்டாருல்ல ஜிஎஸ் காய்ச்சி தான் சொல்லு அப்படின்னா ஜிஎஸ் நம்பர் எடுத்து போட்டு கதைச்சு போட்டு இப்ப வரேன் இப்ப யாராருக்கு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது மட்டும் தான் உங்களுக்கு அதான் இப்படி வாங்க இப்படி வந்து தண்ணி நிற்கிது கட்டுக்கு என்னண்டு நேற்று பின்னேரம் போனாங்க சரியா ஒரு அடி தண்ணி போட்டு நிற்கிது ஒரு அடி தண்ணி போட்டு நிற்கிது அது ஒரு நாளைக்கு 1 இன்ச்சு இறங்குது 2 இன்ச்சு இறங்குன்றது தெரியல
அதுலயும் இப்ப பத்திரம் பின்னரும் போய் பார்ப்போம் பின்னரும் போய் பார்ப்போம் இவ்வளோ இறங்கிருக்கு எவ்வளவு நாள் செல்லுபடி இவ்வளோ செல்லுமெண்டா சொல்லிடுறாங்க அதெல்லாம் எத்தனை நாளைக்கு அந்த தண்ணி சொல்லல அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கிறேன் நான் அதாவது நாங்கள் இப்ப சொல்றேன் காணிக்க இல்ல வீட்டுக்குள்ள நிக்கிறேன் காணிக்குள்ள எப்படி கிடைக்கும் வீட்டுக்குள்ள நிறங்கிறேன் 4 பேர் சந்தோஷமா போகணும் அது முதல் நாங்கள் வீட்டுக்கு அதான் வழியில கொண்டு போவோம் ஆம்புலன்ஸ் வருமோ வேற வாகனம் வருமோ ஒரு அளவு தூக்கிட்டு அதிரம் கூடலாம் தண்ணிக்கு எவ்வளவு வரும் சரி பெரும் மாத்திரம் வரலாம் தண்ணிக்கு எவ்வளவு வரும் வரலாம் தண்ணிக்கு வர்றது கஷ்டமே இவற்றை உள்ள நான் நினைக்கிறேன் எப்படியும் அதான் எந்த அப்படியான ஒரு தடவை நாங்கள் நிற்கிறோம் உங்களுக்கு இந்த தண்ணி ஏற்கனவே நீ பத்தினா தான் போகலாம் நீங்க அது மட்டுமே அவருக்கு ஒரு நாங்களும் இப்ப அவர் சொல்லிட்டாரല്ലോ ஜிஎஸ்டி எல்லாம் காய்ச்சி தானே எதுவும் செய்யலாமண்டு நம்பர் தந்தா நாங்க பாத்துட்டு வாங்க அக்கா வாங்க வந்து சாப்பாடு நாங்க வந்து கொடுத்துட்டோம் என்னண்டா அங்க இங்க நீங்க வரைக்க தண்ணி நின்றா இங்க இதுல நின்றதா இப்ப எல்லாம் மத்தி இது கொஞ்சம் இப்படி வாங்கல இப்படி வாங்கல இந்த மட்டும் பாருங்க ஆனா உங்களோட வீடுகள் எல்லாம் இன்னும் காயல தண்ணி வீட்டை விட்டுறவங்க பூரா இந்த காயும் இது பொறுங்க வரேன் நீ அதெல்லாம் காஞ்சி முடியாதான் நீங்க போகணும் எப்படி ஒரு கிழமை 2 வீட்டால தண்ணி இறங்கினா ஓரளவு போகணும் வீட்டுக்கால தண்ணி இறங்கினா போதாம முன்னாள் வெயில இருக்கு வட்டும் போல இருக்கு பாக்கணும் 2 நாள் மழையும் இல்லை அதெல்லாம் அங்க மோடம் அந்த இதெல்லாம் போய் இடிச்சு விட்டவே எல்லாம் அங்க மோடம் கட்டிக்காச்சு அதான் அந்த தண்ணி போகாத காரணம் இடிச்ச அப்புறம் கொஞ்சம் போய் கொண்டு அந்த சின்ன 4 மணிக்கு வீட்டுக்கு தண்ணி வருது இரவு 12 மணிக்கு 2 அடி தண்ணி தான் பாருங்க 2 அடி தண்ணி 4 மணிக்கு தான் தண்ணி ஏறுனது வீட்டுக்கு இரவு 12 மணிக்கு 2 அடி தண்ணி என்ன வேகமா வந்திருக்கு அதுக்காக கிடந்தது தண்ணிக்கு இரவு கட்டில நம்மளுக்கு கட்டி போட்டு கிடக்குறோம் கட்டில ஆடுந்து நான் பயத்துல பார்த்து முதலையில கட்டிருக்கேன் தண்ணியோட ஆனா உண்மையில முதலையில தண்ணி நான் கட்டில வந்தாங்க அங்க கூட பார்த்தா கட்டில ஒவ்வொரு ஜாமானும் ஒவ்வொரு இடத்துல கட்டிக்கிறாங்க அவ்வளவுதான் காவேல நாங்கள் வரதே பெரிய விஷயம் நீங்க இங்க வந்துட்டு நாள் இப்ப 5-6 நாள் ஆகும் பாத்தீங்கன்னா இன்னும் அவங்களோட தண்ணி எல்லாம் பார்த்து இன்னுமே இதுக்குள்ளதான் இருக்குன்னா ஓகே பாத்தீங்கன்னா என்னன்னா இது வந்து சாப்பாடுனால ஜெர்மனியில ஒரு இருக்கிறாக்கா அவங்களோட பர்த்டே அன்றைக்கு அப்ப அவங்க வந்து முதல் சொல்லியிருந்தாங்க முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு விடுங்கண்டு ஆனா இப்ப நீங்க எப்படியான நாட்கள் இருக்கிற சூழ்நிலையில வந்து எங்களுக்கு கட்டாயம் சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சுட்டோம் நீங்க வாக்கோட பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லி அந்த அக்காவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து நம்ம நன்றி நீங்கள் தந்ததுக்கு நன்றி ஓகே ஓகே சரி நாங்கள் வலிக்கிறோம் உங்களுக்கு பொறுப்பா அந்த காய்ச்சி போட்டு ராசம்மாவா ஓகே நாங்கள் அந்த அவரோட கதைச்சி போட்டு யாராருக்கு என்ன ஜிஎஸ் சொல்லுவதானே கதைச்சி போட்டு நாங்கள் தந்துடுறோமே நம்ம போயிட்டு வரோம் உண்மையாவா சாப்பாடு எப்படி இருக்கு நீங்களா வந்து சொல்றீங்களா மரக்கறி சாப்பாடு நல்ல சாப்பாடு தர சொல்லிதான் அதுதான் நாங்க கொடுத்த அண்ணா சொன்ன வரணும்டா சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு அடுத்த உடனே தாங்கண்டு உண்மையான வளமே நாங்க சமைச்சு கொண்டு நாங்க எங்களோட குடும்பத்துக்கே இல்லாத வருத்த மண்டபடியா தொண்டையெல்லாம் மடிச்சுட்டு அப்ப கடையெல்லாம் கட்டினது ஆனா சாப்பாடு அம்மான மன நிறைய சாப்பாடு
அப்ப திருப்தி இப்ப முழு திருப்தி இருக்கு. நாங்க இவ்வளவு நேரம் ஒரு இதா குறையாதான் போனாங்க. அம்மா அந்த இதோட நல்லா இருக்கான் சாப்பாடு. போயிட்டு வரோம். இது இது ஜெர்மன்ல இருக்கிற ஒரு அக்காட பிறந்த நாள். அவங்க தான் முதல் சொல்லியிருந்தாங்க முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லி. புறா சொல்லியிருந்தாங்க கட்டாயம் பெரியவங்கள மேல வந்துருக்கீங்க தானே அவங்களுக்கு கொடுக்க சொல்லி. சாப்பிட்டீங்களா நீங்க? எப்படி இருக்கு சாப்பாடு? நல்ல சாப்பாடா? பாத்தீங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னன்னு சொன்னா நாங்க கேட்க மறந்துட்டோம். அவ வந்து சொன்னா சாப்பாடு நல்லா இருந்தா சாப்பாடு. எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. நல்ல சாப்பாடு நாங்க போயிட்டு வரோம் ஐயா. போயிட்டு வரோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. மன நிறைவாக இருக்குது. உண்மையாக என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்த்டேக்கு வந்து உண்மையாக உங்களுக்கு திருப்பி சொல்ல போனால் அது முதல் முதியோர் இல்லத்துக்கு கொடுங்கன்னு சொன்னால் கட்டாயம் உண்மையாக வந்து இங்கே பார்க்க தெரியுது உங்களுக்கு. சொன்னால் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னு சொன்னால் உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் வந்து சாப்பாடுகளை வந்து நாங்கள் டேஸ்ட்டெல்லாம் பார்க்கலாது. ஆனாலும் வந்து உங்களுக்கு வளமையாக தெரியும் நாங்கள் தான் எங்களோட வீட்டிலேயே வந்து சமைச்சு கொண்டு வராங்க. என்ன இதெண்டாலுமே நாங்கள் தான் சமைப்போம். இன்றைக்கு வந்து சரியாக உங்களுக்கு தெரியும் இந்த குரல் எல்லாமே மாறி போயிருக்கே வந்து உங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து எனக்கு தான் அக்காக்கு இயலாது, ரித்திக்கு காய்ச்சல், அம்மாவுக்கு காய்ச்சல். அப்போ இப்படியான இருக்க வந்து சமைக்க இயலாதுன்றபடினாலும் நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணாவோட கடையில தான் வந்து ஓட கொடுத்துனாங்க. அவர் சொன்னது என்னன்னு சொன்னா தங்கச்சி நீங்க சாப்பாடு பார்த்துட்டு அடுத்த தரம் எங்களுக்கு ஓர்டர் தாங்கன்றத அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து கேட்கல சாப்பாடு எப்படி இருக்குன்னு கூட கேட்கல. ஆனா தாங்களா முன் வந்து சொல்லியிருந்தாங்க சாப்பாடு உண்மையா நல்ல டேஸ்டா இருக்குன்னு சொல்லி மனமாற வந்து வாழ்த்தி இருந்தாங்க. உண்மையா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து என்ன சொல்லணும்னு சொன்னா ஜெர்மன்ல இருக்கிற அக்காவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்களோட ஒரு கோடி நன்றி. அதோட அவங்களுக்கு கோடி புண்ணியம்னு தான் சொல்லணும். இப்படியான ஆக்களுக்கு வந்து சாப்பாடு கொடுத்து அதாவது இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னு சொன்னா சர்ச்சில் பள்ளிக்கூடத்தில் இருக்க வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு சரியான கஷ்டம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்கிறது சாப்பாடு இந்த டைமில் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு உதவி. அந்த வேலை அவங்க செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு மிக நன்றியை தெரிவித்து கொண்டு அதோடு வந்து நாங்கள் வீடியோவை நிறைவு செய்வோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கொமெண்டில் தெரிவிங்க. அதோட வந்து இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் பாய்.